எல்லாவல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமையுடன் வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசை. அனைவரையும் அன்புடன் ஜி கிறிஸ்டோ வரவேற்கின்றது. நம்ம இந்த பதிவுல பார்க்க போறது 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் 5ஆம் பாவாதிபதியும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அந்த பாவகம் நமக்கு என்ன செய்ய காத்திருக்குது அப்படிங்கிறத மெயினா பார்க்க போறோம். அதோட இந்த பாவக விளக்கம் அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்க போறோம். இந்த பதிவில் 2 தான் பார்க்க போறோம். ஒண்ணு 5ஆம் பாவத்தை பத்தின ஒரு விரிவு. பாவம்னா என்ன அப்படிங்கிறது சேர்த்து 5ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய காரகங்கள் அப்படின்னு பாவ காரகத்துவங்கள் அப்படின்னு நிறைய இருக்கு. அதுல ஒரு 3-4 மட்டும் பார்ப்போம். முதல்ல இருக்கக்கூடிய 5ஆம் பாவத்துல காரகத்துவம் வந்து பூர்வ புண்ணியம் அப்படின்னு, என்னுடைய பூர்வ புண்ணியம் எனக்கு என்ன, என்னுடைய பேங்க் டெபாசிட் மாதிரி என்ன பாதுகாக்கக்கூடிய சக்தி எது அப்படின்னு நம்பர் 1ல பார்க்கலாம். நம்பர் 2, நான் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை மனசார வணங்கி அதுக்கு நான் ஒரு மந்திர உச்சாரணம் பண்றேன். அந்த மந்திரம் என்ன, என்னுடைய பேரை நிலைநாட்டக்கூடிய எனது செயல்கள் என்ன, என் பேரை சொல்லக்கூடிய என் குழந்தைகள் எப்படி, ஒரு நிரந்தரமான வருவாய், அங்கீகாரமுள்ள வருவாயை பெறக்கூடிய அரசு உத்தியோகங்கள் எப்படி, என்னோட மனசு எப்படி, இந்த என்னுடைய காதல் உணர்வுகள் நான் எப்படி காதலிப்பேன் அப்படிங்கிறது 5ஆம் பாவம். இப்படி என்னுடைய ஆத்மா, என்னுடைய புத்தி சார்ந்து என்னோட ரசிக்கக்கூடிய, என்னோட புகழ் தரக்கூடிய விஷயங்களை மட்டுமே 5ஆம் பாவம். இந்த உயிரை வளர்ப்பதற்கு தேவையான உணர்வுகளை 5ஆம் பாவம் தரும். நான் யாருக்கு உயிர் கொடுத்தனோ அந்த குழந்தைகளை சொல்லு, எனக்கு எது உயிராக இருக்கோ அதை சொல்லு. நான் யாருக்கு உயிர் கொடுத்தேன், என் குழந்தைகளுக்கு. அப்ப 5ஆம் பாவம். நான் எதை உயிரை நினைக்கிறேன், ஒரு உபாசன தேவதைய, ஒரு காதலிய, அப்ப அது 5ஆம் பாவம். நான் யாருக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எனக்கு பிடிச்சவங்களுக்கு, அப்ப அது 5ஆம் பாவம். அப்ப இந்த உயிர் வாழ்தல் அப்படிங்கிறது, இந்த உயிர் கொடுத்தல் அப்படிங்கிறது, உயிர் பெறுதல்ங்கிறது, இந்த உயிரோடு தொடர்புடைய எல்லா விஷயங்களுமே 5ஆம் பாவத்தில். அது வந்து ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நல்ல திரிகோணம் அப்படின்னு சொல்லுவோம். திரிகோணங்கிறது 1, 5, 9. அது வந்து 3வது திரிகோணம் அப்படிங்கிறது இதுக்கு அடுத்த ஸ்டேஜ். முதல் திரிகோணம் அப்படிங்கிறது 1, 2வது மத்தியம திரிகோணம் அப்படிங்கிறது 5வது. இந்த 5வது யாருக்கெல்லாம் வலுத்திருக்கோ அவங்களுக்கு நல்ல புகழ், நல்ல வருவாய், நல்ல குழந்தைகள், மந்திரத்தால் அதீத பலன்கள் அவங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். அப்ப 5ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தா என்ன செய்யும்? 5ஆம் பாவத்துல கிரகம் இல்லாம இருக்கும்போது 5ஆம் பாவாதிபதியை பார்க்கணும். 5ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்ததுன்னா அந்த கிரகம் தான் 5ஆம் இடத்து வேலையை செய்ய போகுதுன்னு பார்க்கணும். ரூல் நம்பர் 1, 5ஆம் இடத்துல கிரகம் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். கிரகம் இருந்தா அந்த கிரகத்தை தான் முக்கியத்துவம் இருக்கணும். கிரகம் இல்லைன்னு தான் அந்த பாவாதிபதிக்கு முக்கியத்துவம் இருக்கணும். ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2, 5ஆம் இடத்துல 2-3 கிரகங்கள் இருக்குன்னு வச்சுக்குவோம். எது அதிக பாகை வாங்கியிருக்கோ அந்த 2-3 கிரகத்துல அதுதான் லீடர். அதுக்கு அடுத்த கிரகம், அதுக்கு அடுத்த லீடர், அதுக்கு அடுத்த கிரகம், அதுக்கு அடுத்த லீடர்னு பார்க்கணும். அப்ப அந்த 5ஆம் பாவத்தில் நிறைய கிரகங்கள் இருக்கு அப்படின்னா யார் அதிக பாகை வாங்கினோ அவங்களுக்கு தலைமை பதிவு. 5ஆம் இடத்துல ஒரு வக்ர கிரகம் இருந்ததுன்னா நம்முடைய எண்ணங்களுக்கும் நம்முடைய உயிர் வளர்ப்புக்கு தேவையான முயற்சிக்கு ஒரு தவறு, ஒரு தடை பெருசா இருக்குன்னு அர்த்தம். அதுதான் பூர்வ புண்ணியம் குறைவா இருக்கு, 5ல ராகு இருக்கு, 5ல சனி வக்கரம் அப்படின்னா நம்முடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி செயல் செய்ய இருக்கும்போது நம்ம தடுமாறுவோம். அப்ப 5ல் வக்ரகரம் இருக்கும்போது நம் வாழ்வு ஆதாரம், நம் வாழ்க்கையில கூடிய முக்கியமான ஒரு உறவு அல்லது ஒரு பொருள் தடுமாற வைக்கிறது. சொல்லிட்டு இருக்கிற மந்திரம் கூட மறந்து போயிடலாம். அப்போ ஒவ்வொரு கிரகம் தான் என்னன்னு பார்ப்போம். 5ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு, அதீத கற்பனையா இருக்கும். சிலருக்கு நாமளே தெய்வம் மாதிரி நம்ம பேச ஆரம்பிச்சிருவோம். கற்பனை வளங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும். சிறந்த கவி எழுதும், படிச்சிருக்க மாட்டேன், கவி எழுதிட்டு. அப்ப சூரியனோட காரத்துவம் சார்ந்து அவருக்கு மிகப்பெரிய பேரும் புகழும் கிடைக்க காத்திருக்கு. இவங்க அரசாங்க உத்தியோகத்துக்குள்ள போயிட்டாங்கன்னா மடமடன் மேல உயர ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா சூரியன் அரசு சார்ந்த ஒரு அதிகாரி. அவர் அப்பா மேல ரொம்ப அதீத பக்தியா இருக்காரு. அப்பா சொல்றதும் வேதம்னு இருக்கு. இதுவே ஒரு சந்திரன் இருக்காரு, வளர்பிறை சந்திரனா இருக்காருன்னு பார்க்கணும். இருந்தாருன்னா
தாய் சொல்ல தட்ட மாட்டார். மனசு அப்படியே ஸ்டடியா நிற்கும். இதை நினைச்சு ஒரு பயணிக்கிறா, அதை அடைஞ்சே தீர்வார். அதே இடத்துல தேய்வரி சந்திரன் தானே, எதை நினைச்சு போறாரோ அது மட்டும் கிடைக்காது, மற்றதெல்லாம் கிடைக்கும். சின்ன சின்ன விஷயத்து கூட போராடுற மாதிரி இருக்கும். அப்படியே வளர்பறை சந்திரன் சொன்ன ஒரு பலனை அப்படியே மாற்றி சொல்லும். வளர்பறை சந்திரன் சுபராக கருதப்படுகிறார். தேய்வரை சந்திரன் ஒரு சுபத்தன்மை குறைந்தவராக கருதப்படுகிறார். அவர் பாவி அல்ல, சுபத்தன்மை குறைந்தவராக கருதப்படுகிறார். அதே 5வது வீட்டுல செவ்வாய் இருக்கு அப்படின்னு வச்சுக்கணும். அந்த குடும்பத்துக்கு ஒரு முக்கியமான நபராக கருதுறார். ரொம்ப முக்கியம். இந்த 5ல் செவ்வாய் இருக்கிற போது தந்தை இருக்கிற காலங்கள் வரைக்கும் அந்த ஜாதருடைய அறிவோ பணமோ பெருசு செயல்படாது. அவருக்கு பெரிய புகழ் கிடைச்சிடாது. தந்தையின் காலத்திற்கு பிறகு அவர் செய்யக்கூடிய சிறு சிறு செயல்கள் அவர் பெருமைப்படத்தக்கதாக அமையும், குலப்பெருமை பெற்றுத் தருவதாக அமையும். 5ல் செவ்வாய் இருக்கிறது நல்லது. அதுவும் பலமான செவ்வாய் மிகப்பெரிய புகழை தருது. எந்த ஒரு மாற்றத்திற்கும் பட வேண்டாம். ஏன் அப்படின்னு எடுத்து பார்த்தா, காலவசிக்கு 5ஆம் அதிபதியான சூரியனுக்கு செவ்வாய் தன்னுடைய இடத்தை உச்சம் பெற கொடுக்கிறது. ஆகவே அந்த குலம் தலைப்பதில் முக்கிய பங்கை 5ல் செவ்வாய் பலம் பெற்றிருக்கும் போது தருகிறது. அதே 5வது வீட்டுல ஒரு புதன் இருக்காரு. அவர் ஒரு காதல் இளவரசர். காதலிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை அவர் எந்த அறிவில் இருக்காரோ அந்த அறிவு உயரத்து, எந்த பொருளாதார உயர்வுகளோ அந்த பொருளாதார உயர்வுக்கு தகுந்தபடிக்கு அவர் மனம் அவரை காதல் நோக்கி அழைத்து செல்கிறது. அவர் தடுமாற்றம் தவிர்க்க முடியாததாக அந்த புதன் அங்க வக்கரமாக இருந்தாரு அப்படின்னா அவர் அந்த காதலிக்கிறத விட்டு முழுக்க படிப்பு படிப்பு படிப்புன்னு புகழ்ல கவனிச்சு, வக்கரம் இல்லாம இருந்தானே ஜாலியா இருக்கிறதுலாம் அவர் கவனிச்சு. ஏன்னா அந்த காதலுக்கான காரக்கிரம் காதலுக்கான பாவத்துல உட்கார்ந்து இருக்கும் போது நான் பண்றது சரியா தப்பான்னு தெரியாத அளவுக்கு அது கண்ணை மூடி கூட்டிட்டு போயிரு. அந்த இடத்துல அவருக்கு ஒரு கவுன்சிலிங் தேவைப்படும். வாழ்க்கைன்னா என்ன ஏதுன்னு சொல்லி புரிய வைக்க வேண்டிய கட்டாயத்துல அவர் அங்க இருக்கிறார். புதனுக்கு குரு இருக்காருன்னு வச்சுக்கோ, 5ல குரு இருக்காரு, ரொம்ப நல்லது. ஏன்னா குரு தன்னுடைய 5, 9 பார்வையால் திரிகோணங்களை இணைக்கக்கூடிய சக்தி உடைய குலம் தலைக்கிறது. அவரே மிகப்பெரிய குருவாக மாறுகிறார், ஒரு நல்ல சக்தியை பெறுகிறது. ஆனா அதுல என்ன ஒரு மைனஸ்னா தொழிலை கவனிக்க விடுவதில்லை. 5ல குரு இருக்கவங்க பெருசா தொழிலை கவனிக்கல, புண்ணியத்தையும் புகழையும் விரும்புற அளவுக்கு வருமானத்தை அவங்க வெற்றி அடைவதில்லை. வருமான விஷயங்களை கவனத்தை சிதற விட்டுறாங்க. அதே 5ல் சுக்கிரன் இருக்காரு. அவருக்கு என்ன பிடிக்குமோ அதுக்காக எப்படி வேணாலும் வாழ ரெடியா இருக்கு. அவர் சந்தோஷமா இருக்கிறது காசு தேவையான காசு காசுன்னு வாழ்றாரு. சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஆண் பெண் அப்படின்னு வச்சா அதை நோக்கி அவர் கவனமா இருக்கார். கார் தான் தேவையான கார் நோக்கி கவனம். அவருடைய தேவைகளை மட்டுமே அவர் கண்ணு தெரிந்து மற்றவைக்கு மறக்கப்படுகிறது, அதை மறுக்கப்படுது. அவர் அப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அதே 5ல சுக்கிரன் வக்கரமா இருக்காரு அப்படின்னு அவருடைய ஆசைகள் அனைத்துமே நிராசையாக மாறப்படுது. 5ல சனி இருக்குது. சனி நல்ல நிலைமையில இருந்ததுன்னா தவறில்லை. பலவீனமா இருந்தாருன்னா அவர் பூர்வீகத்துக்குள்ள போகப்பட்டிருக்கிறதுக்கு மிகப்பெரிய தடையை தருகிறது. நம்பர் 1. 5ல் இருக்கக்கூடிய சனி இருக்கவங்க நிறைய பேர் குலதெய்வ கோயில பூஜை செய்யக்கூடியவங்க, பூஜையாடி குறி சொல்லக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு பூர்வீகம் ஆவதில்லை. பொருளாதாரத்துக்கு 5ல் இருக்கிற சனி கடுமையான தடையை வகிக்கிறது. அதே நேரத்துல ஆன்மீகம் கர்மா சார்ந்த பற்று ஏற்பட்டு அவர் மிகச்சிறந்த தன்னலமற்றவரா மாறி அவரை கசக்கி புனிஞ்சு அவர் வன்முறையாக அவர் சாமியாரை கொண்டு வலிய தள்ளிடு. அப்படி வளர்ந்து தப்பிச்சுக்கிட்டு இருப்பார். அவர் கொண்டு சாமியாரை மாத்திடும். கண்கள் ஆசை தெரியும், ஆனா மனசு சாமியாரா சொல்லும். முகம் ரொட்டு ரோஸ் எல்லாம் மாறி போயிடும். குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நபரை காதலிச்சுட்டு அவர் அவஸ்தப்படுவார். குடும்பமா காதலான்னு தெரியாம படாத பாடுவார். அவர் ஒரு பிரம்மாண்டமான அறிவாளியா இருந்தாருன்னா இப்படி ஒரு பிள்ளையை பெற்றுட்டமே அது பிள்ளைக்காக படாத பாடுபடுறதாவோ இல்ல பிள்ளையிலேருந்து இயங்குறதாவோ கடுமையா இருந்தது. அப்ப 5ல் கூடிய சனி உறவுகளை கடுமையாக பாதிக்கிறது. ஆன்மீக விஷயங்களுக்கு சிறந்த பலனை தருகிறது. பற்றற்ற வாழ்றவங்களுக்கு மிகப்பெரிய உயர்வை கொடுக்குது. அதே தொழில சம்பாதிக்கணும்னு போனவங்க கீழே தள்ளிடுது.
அதே இடத்துல ஒரு மாந்திரியம் கத்துக்கணும், மந்திரம் கத்துக்கணும், ஜோதிடம் கத்துக்கணும்னா பாபான்னு கூட்டி போய் சிறப்பா கத்துக்கணும். அதே நேரத்துல அவர் யாரை நம்புறாரோ அவங்களால பெருத்த அவமானம். நீங்க சிரிச்சிட்டு இருக்கும் போதோ முழிச்சிட்டு இருக்கும் போது வந்திருந்தாலும் கொடுத்துட்டு போய் மறைக்க முடியாத பெரிய அவமானத்தை கூட கொடுத்துட்டு போய் அஞ்சலி சனி அப்படி ஒரு வேலைச்சு. என்ன மொழி பார்க்காம காதலிக்க வைக்கும், உயரத்துல இருக்கும்போது அவமானத்தை கொடுக்கும். ஸோ அது என்ன சார் நல்லது பண்ணுதுன்னா, ஆன்மீக மார்க்கங்களுக்கு அது சிறந்தது, பொருளாதார மார்க்கங்களுக்கு சிறந்தது. அதே நேரத்துல ஆசைப்பட்டு நெருங்கி பண்ண நறுக்குன்னு கொட்டி வச்சு கேவலப்படுத்துது. அஞ்சலி சனிக்கும் தெரியாம காதலிச்சுட்டாங்கன்னா அவங்க படுற அவஸ்தை நரக வேதனையா. இனிமே காதலிப்பியா காதலிப்பியான்னு கேட்டு கேட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டிடுச்சு. இந்த அஞ்சலி சனிக்கு சம்மந்தி பத்துமே வர ரெண்டு வீட்டு பெரியவங்களும் பெரிய சண்டை போட்டு பெரிய நாட்டு விரோதிக மாதிரி நடந்துக்கணும். அது ஒரு தவறா. அதே அஞ்சலி சனி வக்கரமா இருக்கனா பையனே யார் சொல்றதுன்னு கேட்க மாட்டான், போகடாங்கிற மாதிரி. அந்த பையனை கோயில் மாடு மாதிரி வளர்க்குற மாதிரி ஆயிடும். அவனோட மனசு வெட்டேத்தியா இருக்கு. அதுக்கடுத்து அஞ்சுல ராகுவோ கேது இருந்தா அது புத்திர தோஷம் அப்படின்னு சொல்றோம். பரம்பரையா இருக்கக்கூடிய தோஷம் தொடர்புன்னு சொல்றோம். அவங்களுக்கு ஒரு டிஎன்ஏ குறைபாடு அவங்க ரத்தத்துல இருக்கிறது. அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் ஏதோ தீய பழக்கங்கள் அவங்களையும் தொடருது. அஞ்சுல ராகு இருக்குது அப்படின்னா அந்த தீய பழக்க வழக்கம் அவர் பாதிக்கப்படுகிறார்னு அர்த்தம். அஞ்சுல கேதுனா அந்த தீய பழக்க வழக்கங்களால் அவர் திருந்துகிறார், பின்னாடி ஞானியா மாறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு. கேது இருப்பதை விட ராகு இருப்பது தவறானது, கொல்லாதது. கேது கூட இருக்கலாம். கேது இருக்கிறவங்க என்ன செய்யணும், தவறு செஞ்ச ஒரு திருந்தும் போது மந்திரத்துல இறங்கி தீவிரமான ஒரு பக்தரா மாறினான். ராகு இருக்கும்போது தவறு நடக்கும்போது திருந்த முடியாம மாந்திரிகத்தை நாடுறான், தன்னும் பாதிக்கப்பட்டு தன் குடும்பத்தையும் பாதிக்க வைக்கிறான். அந்த அஞ்சில் நிற்கக்கூடிய கிராணி. அப்ப அஞ்சுல கிரகமே இல்லாம அந்த பாவாதிபதி அப்படின்னா சொன்ன மாதிரி கிரகம் நின்றதுக்கு அஞ்சாம் அதிபதி சூரியனாக, சூரியன் மேல சிம்மமா வருதுன்னு வச்சுக்குவோம். சூரியன் இருப்பதாக நினைச்சு நீங்க சொன்னா. ஸோ அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் 5க்கு 6 8 12 போய் உட்கார்ந்தாருன்னா அவரு குழந்தை அவருடைய பூர்வீகத்துக்குள்ள வர்றதே இல்லை, வரவிடாது. கடகலக்கண்டுக்கும் மகரலக்கண்டுக்கும் 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய மிகச்சிறந்த யோகாதிபதி. கடகலக்கண்டுக்கு செவ்வாயும் மகரலக்கண்டுக்கும் மிகச்சிறந்த யோகாதிபதி. அப்ப கடகலக்கண்டுக்கு செவ்வாய் கெட்டு போயிட்டாலோ மகரலக்கண்டுக்கு சுக்கரம் கெட்டு போயிட்டாலோ அவங்க மீண்டும் அந்த அந்த குளத்துல இருந்து தலைச்சு வர்றது ரொம்ப கஷ்டமாயிடும். வேற மற்ற கிரகங்கள் இருக்கிறதுனால என்னன்னா இவங்க கொடுக்குற பலனுடைய ஏற்றம் இறக்கம் தான் தெரியும், பலன் மாறாது. எந்த டவுட்டும் பட வேண்டாம். இந்த 2 லக்கண்டுக்கும் யோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகங்கள். அதே யோகாதிபதினு என்ன அப்படின்னா, ஒரு கிரகம் ஒரு லக்கணத்திற்கு கேந்திராதிபதியாகவும் திரிகோணாதிபதியாகவும் வந்தா அவர் யோகாதிபதி. கடக லக்கணத்துக்கு செவ்வாய் கேந்திராதிபதியும் அவர் தான், திரிகோணாதிபதி, அதெல்லாம் ஒரு யோகாதிபதி. மகர லக்கணத்துக்கு சுக்கரன் ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணாதிபதி, அதுவும் ஒரு யோகாதிபதி. அப்ப யோகாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் மறைஞ்சிருந்தாங்கன்னா, அது 5ஆம் அதிபதியாகி மறைஞ்சிருந்தாங்கன்னா, கெட்டு போயிருந்தாங்கன்னா இந்த 2 லக்கணங்களும் அதிக அவஸ்தைகளை சந்திக்கிறார்கள். ஒரு சின்ன உதாரணம், ஒரு மகர லக்கணம், சுக்கரன் 10ல இருக்கிறார், சூரியனும் 10ல இருக்கிறார், 2 பேரும் ஒரே டிகிரி, சுக்கரன் அஸ்தங்கமா இருக்கிறார். அந்த அப்பாவுக்கு தன்னோட மகனை ரொம்ப பிடிக்கும். அந்த மகனுக்காக அவர் வாழ்க்கை எடுக்கிற முயற்சிகள்னால படிப்படியா மகன் வளர்ச்சியும் அடைய 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 அந்த ஜாதி கீழே போயிட்டார். அந்த மகனுக்கு விவரம் தெரியாத போது வரி கட்டுற அளவுக்கு பெரிய சம்பாத்தியம், மகனுக்கு லேச விவரம் தெரியும் போது வியாபாரம் ஓடலை, மகன் நல்ல விவரம் தெரியும் போது வேலைக்கு போறார், மகனுக்கு இன்னும் நல்ல விவரம் தெரியும் போது கூலி வேலையை விட கேவலமான வேலைக்கு போயிடார். மகனுக்கு நல்ல நாலேஜ் ஆகி பெரியாளா வரும்போது அப்பா ஊருக்கு ஓடி வந்துரு. இப்போ யோகாதிபதிகள் கெடும்போது மகன் வளர்ந்தா தந்தையை பாதிக்குது, வளர்ந்தா மகனை பாதிக்குது. வேற வேற ஊர்கள்ல வாழ்ந்துட்டாங்கன்னா பெரிய பாதிப்பை தருவது. தூத்துடுங்கிறது ஒரு ஆலோசனை தான், பிரிச்சு வைக்கிறது இல்லை. ஹாஸ்டல் தங்கி படிக்க வைக்கலாம், அத்தை வீட்டுல இருந்து படிக்க வைக்கலாம், தாத்தா வீட்டுல இருந்து படிக்க வைக்கலாம், ஃபாரின்ல போய் படிக்க வைக்கலாம், வெளிமாநிலங்களில் படிக்க வைக்கலாம். ஸோ அந்த ஆலோசனை கொடுத்து அந்த பசங்களை வளர வைக்கலாம். ஒரு பெரிய ஆலமரத்துக்கு அடியில ஒரு சின்ன புல்லு போலாம் சீக்கிரம் வளர்றது இல்லை. அது மாதிரி யோகாதிபதி பலவீனமாகும்போது பசங்க ஆலமரமாவோ இல்ல அப்பா ஆலமரமாவோ இருந்து யாரையும் ஒருத்தர் வளர்றவங்க ஒருத்தர் வளர்றது இல்லை.
ஸோ அஞ்சலிக்கக்கூடிய கிரகங்கள் ஜாதோட வளர்ச்சியில வாழ்க்கையில முக்கியமான பங்கு வகிக்குது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இப்ப பாவம்னா என்ன சார்? அஞ்சுல 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதினு சொல்றோமே அப்படின்னா என்ன? ஒரு செயலை செய்ய வைப்பவர் அல்லது ஒரு செயலின் பலனை அனுபவிக்க வைப்பவர் பாவாதிபதி. கிரகமா அவர் என்ன செய்யணும்? எண்ணங்களை தருகிறார், ஆசையை தருகிறார், யோசிக்க வைக்கிறார். செயல்பட வைப்பது பாவாதிபதி மட்டும்தான். பாவாதிபதியத்தான் செயல்படுவார். அப்ப பாவம் சொல்லி பார்க்கும் போதெல்லாம் நம்ம தசாபுத்தியை கட்டாயம் பார்க்கணும். இந்த பாவாதிபதி அங்க இருக்காருன்னா என்ன தசாபுத்தி வந்துருச்சாங்க சார்? 5ல ராகு இருக்கு சார், புத்திரதோஷம் கொடுப்பாருன்னு கேட்டா, ராகு தசையோ ராகு புத்தியோ வராம அவர் புத்திரதோஷத்தை தரமாட்டார், மனதை கெடுக்க மாட்டார் சார். அந்த தசை வரவே வராது, பயப்படாதீங்க, கண்டம் குறைவாகத்தான். அந்த தசை வந்துருச்சு, ஒரு தவறு செய்ய போது அந்த கால கவனமா இருங்க. 5ல 4 கிரகம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். பெரிய புகழ் அடைவதற்கு முக்கிய பங்கு வகிக்குது. அந்த 5ல 1 கெட்டு போயிடுச்சுன்னா அந்த கிரகம் மட்டும்தான் தீமை செய்யும். இப்படித்தான் பாவத்தை எடுத்துக்கணும். இப்ப பாவகம்னு வரும்போது தசாபத்தியை பார்க்கணும், எண்ணங்கள்னு வரும்போது கிரக அமைப்பை பார்க்கணும், கிரகத்தை பார்க்கணும். கிரகத்திற்கு கோச்சாரம் தேவை, ராசிக்கு கோச்சாரம் தேவை, பாவகத்துக்கு திசாபுத்தி ரொம்ப 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 முக்கியம். பாவகத்துக்கு திசாபுத்தி இல்லாம பார்க்கக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம இந்த மாதிரி ஒரு ஆய்வுகளை ஒரு வகுப்புகளை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரும். இந்த அடிப்படையா சிறப்பு வகுப்புகளா தனி வகுப்புகளா நடத்திக்கிட்டே வரும். ஸோ நம்ம ஜிகேஸ்ட் வந்து அடிப்படை வகுப்புகளை மார்ச் 26ஆம் தேதி ஆன்லைன் வகுப்பு இருக்கும். ரெண்டாவது, சந்திரநாடிங்கிற ஒரு நம்மளுடைய ஆய்வுகள் வந்து அவர் கண்டுபிடிப்ப மார்ச் மாசம் 25, 26 இந்த 2 நாள் நேரடி வகுப்பா திருப்பூர் நடக்க காத்திருக்கிறது. 2வது தகவல். 3வது தகவல், மார்ச் 13ஆம் தேதி, இன்னைக்கு தேதி மார்ச் 10, 3வது நாள் கழிச்சு திங்கட்கிழமையிலிருந்து ஒரு மாலையும் ஆன்லைன்ல பாவகங்கள் அப்படிங்கிற 12 பாவத்தை பத்தி ஒரு பாவமும் என்னென்ன வேலை செய்யும், ஒரு பாவத்தை நிக்கிறதுல என்னென்ன வேலை செய்யும், ஒரு பாவாதிபதி ஒரு இடத்துக்கு போனா என்ன, அங்கேயே இருந்த என்ன, வக்ரம் அடைஞ்சா என்ன அப்படின்னு ஒரு பாவ சிந்தனை 12 பாவங்களை பற்றின விரிவான பலன்களை கற்றுக் கொடுக்குற தயாரா இருக்கும். இதுக்கடுத்து இப்ப திருப்பூர்ல இலவச வகுப்பு நடந்துட்டு இருக்குது. ஸோ படிச்சுட்டு இருக்கிறாங்க, வர ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் படிப்பாங்க. ஸோ இந்த பேச்சு நிறைவேறுது. ஸோ அடுத்த பேச்சு ஆட்டோமேட்டிக்கா அடுத்த 15 பேர் இருக்கிற தகவல் வரும், அவங்களும் கலந்துக்கலாம். நம்மளோட ஆய்வுகள் ஏதேனும் ஒரு ரூபத்துல மக்களுக்கு போய் சென்றடைகிறதுல ஆன்லைன் வகுப்பா, நேரடி வகுப்பா, இலவச வகுப்பா சொல்லிக்கிட்டே இருக்கும். இலவச வகுப்புங்கிறது என்னன்னா, நீங்க உள்ள நுழைஞ்ச நிமிஷத்துல இருந்து திரும்பி போற வரைக்கும் எல்லா விதமான செலவுகளையும் நாங்க ஏற்றுக்கோம். நீங்க ரூம் சுத்தமா வச்சு படிக்க தயாரா இருந்தா போதுங்கிற மனநிலை வரும். காலையில உங்களுக்கு ஒரு 8 மணிக்கு ஆரம்பிக்கிற வகுப்பு இரவு 8 மணி வரைக்கும் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளோடு சேர்ந்து ஜோதிடம் சொல்லி நானும் அதுல பாடம் எடுக்கிறேன். என்னோட நேரத்தையும் உங்களுக்கு அதில் பங்களிப்பு கொடுக்கும். இப்போ 3 தகவல். ஒன்று, மார்ச் 25 ஆன்லைன் அடிப்படை வகுப்பு. அதுக்கடுத்து மார்ச் 25, 26 சந்திரநாடி வகுப்பு திருப்பூர்ல நேரடி வகுப்பு. பாவங்களை பற்றின விரிவான வகுப்பு திங்கட்கிழமை ஆன்லைன்ல வகுப்பு நடக்க காத்திருக்கு. ஸோ படிக்க விருப்பம் இருக்கவங்க கீழே நம்பரை தொடர்பு கொண்டு படிக்க வரலாம். அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். எல்லா வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்டமான அனைவருக்கும் நீண்டாயும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பெருக வழங்கட்டும். அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம்.